அரக்கோணம் அருகே வேகத்தடை அமைக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தணிகைப்போலூர் பகுதியில் காஞ்சிபுரம் திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்காததால் அதிவேகமாக வாகனங்கள் கடந்து செல்வதாக கூறப்படுகின்றது. இதனால் நாள்தோறும் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு அதில் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் இன்று தணிகைப்போலூர் ரயில்வே கேட் அருகில் காரும் 2 சக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஆவேசம் அடைந்த அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வேகத்தடை அமைக்க கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காஞ்சிபுரம் திருப்பதி சாலையில் நீண்ட வரிசையாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கை உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனை அடுத்து போக்குவரத்து பாதிப்பை காவல்துறையினர் சீர்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நீ எப்படி அனுப்பணும் டாக்குமெண்ட் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. சரிங்களா? ஒன்று பேரிகேட் போட்டு லாக் பண்ணுங்க, இல்லையா ஸ்டூடியோ போடுங்க. ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு தேவை. தொடர்ந்து 24 வரை இப்போ அதெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அரசாங்கம் நமக்கு எந்த ஒரு பதில் சொல்றது கிடையாது. எங்களால் மக்களால் முடிஞ்சது, ஆட்டோ ஸ்டாண்டில் முடிஞ்சது, மொத்தம் மக்களை தனிப்பட்ட மக்களை ஒன்றா சேர்ந்து நாங்கள் தான் ஸ்பீட் பிரேக் போட்டு இது வரையும் ஆக்சிடென்ட் நடக்காம விபத்து நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுதான் உண்மை. இது வரையும் இன்னைக்கு நடக்கிற இதுதான் உண்மை. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்க கிடையாது. 2 ஸ்பீட் பிரேக்கு வண்டி போவோம், ஒன்று ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வரையும் கிடையாது. எல்லா கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பேரிகார்டு போட்டு மொத்தம் ஸ்டாண்டு போட்டு நேஷனல் ஹைவேஸ் மாதிரி போட்டு கூட இன்னைக்கு தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ